நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காய் ஜீவனை கொடுக்கிறான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுத்தாரா? தன்னுடைய ஜீவனை கொடுத்து கடைசி சொட்டு ரத்தமும் சிந்தி நம்மை மீட்டெடுத்தார். நம்மளுடைய பாவங்களுக்காக, நம்முடைய ரோகங்களுக்காக, நம்ம செஞ்ச அநியாய அக்கிரமத்துக்காக அவர் மீட்கும் பொருளாக அவர் வந்தார். சரியா? பாவம் அறியாத ஆட்டுக்குட்டியாக இருந்த தேவனானவர். சரிங்களா? அடுத்தது, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். ஏன்னா ஒரு நல்ல மேய்ப்பர் நம்மளுக்கு மேய்ச்சலை உள்ளும் புறமும் கண்டடைவோமா. இப்போ சங்கீதத்தில் பார்க்குறோம் நம்ம, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிற, நான் தாழ்ச்சி அடையேன். நம்மளை ஒரு நாளும் தாழ்ச்சி அடைய விடாமல் பண்ணுகிற தேவனை தான் நம்ம கொண்டு இருக்கோம். ஒன்றே ஒன்று செய்யணும், நம்ம அவரையே பற்றி கொள்ளணும். ஏன்னா அவர் தான் கண்மலை, அவர் தான் கேடகம், அவர் தான் துருகம். ஒரு நாளும் நம்ம அசைக்கப்பட மாட்டோம். அவரை துதிப்பதே நம் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் இல்லை, நம்ம முழு பலத்தோடு அவரையே பற்றி கொண்டு இருக்கும்பொழுது ஒரு நாளும் நம்ம வெட்கப்பட்டு போக மாட்டோம். தேவன் நம் தேவைகளை நிறைவேற்றி, ஏன்னா அவர் நல்ல மேய்ப்பன், நம்மளுடைய குறைவுகளெல்லாம் நிறைவாக்கி தருகிற தேவனானவர். அவரையே நம்ம கொண்டிருப்பதனால் அவரையே பற்றி கொள்ளுமோ, அவரே நல்லவர். ஆமேன், ஆமேன். God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.